டிசம்பர் 24 புதன்கிழமை. இரட்சிக்கிறவர் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மத்தேயு 1:21. பிதாவாகி தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசுவோ உங்களுக்கு இரட்சிப்பை அருளுவதற்காக, பாவ மன்னிப்பையும் மீட்பையும் தந்தருளுவதற்காக இம்மானுவேலரானார். உன்னை இரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 1:19. மனிதனால் மனிதனை ரட்சிக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானதால் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு மட்டுமே ஒருவரை ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் பிசாசின் போராட்டங்களிலிருந்தும் அவர் உங்களை மீட்டு பாவ மன்னிப்பை தந்து இரட்சிப்பின் சந்தோஷத்தை அருளி செய்ய தம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தார்.